வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இம்ரானா கிச்சன்ல இன்னைக்கு ஈரல் சுவரொட்டியும் எப்படி மிளகு கிரேவி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 டீஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் தேங்காய் எதுவும் வேண்டாம், வெறும் ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் 4 டீஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 1/4 கிலோ அளவு ஈரலும் பல்லுக்குத்தியும் அதாவது சுவரொட்டியும் சேர்ந்து 1/4 கிலோ அது ஆட் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பட்டை ஏலக்காய் தூள், 2 ஸ்பூன் அளவு வறுத்த ஜீரக மிளகுத்தூள், கூடவே கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃபர்ஸ்ட் சுருள வணங்க விட்டுறணும். அப்பதான் அந்த ரா ஸ்மெல்லாம் போகும். அதனால எண்ணெயிலேயே பாருங்க, நீங்களே பாருங்க எப்படி எண்ணெய் கொதிச்சு சூப்பரா வணங்கிட்டு இருக்குதுன்னு. எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், ரொம்ப நேரம் கொதிக்க விடுற மாதிரி இருக்கு குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு. அதனால தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும். 5 விசில் முடிஞ்சு ஏர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பல்லுக்குத்தி அதாவது சுவரொட்டி சூப்பரா வெந்திருக்கு. நெக்ஸ்ட் ஈரலும் எப்படி வெந்திருக்குங்கிறத செக் பண்ணிக்குவோம். ஈரலும் சூப்பராகவே வெந்திருக்கு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெறும் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு கொதிக்க விட்டுடலாம். அந்த எண்ணெய் மேலால திரண்டு வரட்டும். சிம்மில் வச்சுருவோம். நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியும் போதுமாங்கிறத செக் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணோம்னா நம்மளோட ஈரல் சுவரொட்டி மிளகு கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.